இன்றைக்கி 10:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு 11:00 ஆகிடுச்சு. 3வது சனிக்கிழமை தலைகை போடுறதுக்காக அம்மா கூப்பிட்டுருந்தாங்க. நான் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. நான் பூஜை மட்டும்தான் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் நாம செவத்தில் போட்டுட்டு அதிலேயே துளசி ஊட்டிட்டு இந்த மாதிரி 3 கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு மாவிளக்கு போட்டு வடை பாயாசம் வச்சு படைச்சாச்சு. படைச்சிட்டு ஈவினிங் 4 மணி போல் தோட்டத்து பக்கம் போயிருந்தேன். வாழை மரத்தை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இவ்வளோ சின்னதாக வாழைக்கொலை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் கொசு கடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரம் கூட பின்னாடி இருக்க முடியல. வெத்தலை வள்ளி கிழங்கு நல்லா வளர்ந்துருந்துச்சு. இன்னும் கிழங்கு வர ஆரம்பிக்கலை. கொஞ்ச நேரம் தோட்டத்திலே இருந்து மருதாணி செடியில் மருதாணி இப்போ தான் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நல்லா துளுத்து வந்துருந்துச்சு. அதை மட்டும் நல்லா பறித்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன். இது கூட நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அப்படியே அரைச்சி அப்படியே வச்சேன்னா 1 ஹவர்லேயே நல்லா பிடிச்சிடும். இது கூட பாக்கு ஆட் பண்ணுறது, புளி போடுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோம் 1 ஹவரில்.